ஹாய்ங்க. வெறும் 2 பொருள் வச்சு மட்டும் பிஸ்கெட் கேக் நான் வந்து வீட்டில் செஞ்சுருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக. அதோட ரெசிபி தான் இது. ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாங்களா? ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. எனக்கு கேக்கே செய்ய தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க கூட சூப்பராக இது பண்ணிடலாங்க. இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணுங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஓரியோ பிஸ்கட் வந்து சாக்லேட் க்ரீம் பிஸ்கட் எடுத்திருந்தேன். அந்த க்ரீம் பிஸ்கட்டை வந்து க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக எடுத்துடணும். பிஸ்கட்டை வந்து சின்ன சின்னதாக ஒடிச்சு போட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணுங்க. அந்த பவுடரை அரைச்சி அதை வந்து எடுத்து தனியாக ஒரு கப்பில் மாற்றி அது கூட வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நான் வந்து சேர்த்திக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அதை வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணுங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்துட்டு நாம் இது பண்ணணும். எந்த கேக் செய்கிறதுனாலும் அதோட அந்த ஸ்பாஞ்சுக்கு வந்துட்டு நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நம்ம வந்து இது பண்ணணுங்க. அப்போ தான் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும், நீட்டாக வரும், நல்லா வெந்து வரும். அப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக சுகர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சுகர் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து சுகர் ஆட் பண்ணல. கண்டிப்பாக இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு அப்படியே அந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணிட்டேன். பேக்கிங் பவுடர் வந்து என்கிட்ட இல்லைங்க, அதனால் நான் வந்து போடலை. பேக்கிங் பவுடர் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க. இப்போ நான் காட்டுற பாருங்கள், இதுதான் ரிப்பன் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கலக்கணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஆயில் தடவி வச்சுருந்த பேனில் ஒரு கப்பில் வந்துட்டு நான் வந்து பேட்டரை ஊற்றி ஆல்ரெடி நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் 10 மினிட்ஸ். அந்த குக்கருக்குள்ளே வச்சுட்டேங்க. குக்கரை வந்து கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி வச்சுருந்தேன், அதில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் அதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் வச்சேங்க. எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வந்து கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணியிருந்ததுனால எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அதுலேருந்து நம்ம க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த க்ரீமை வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கணுங்க. ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ வச்சுருந்து அந்த ஜில்லாக இருக்கிற மாதிரி வச்சுருந்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அது கூட கொஞ்சம் பால் ஊற்றி அதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணணுங்க. அப்போ வந்து நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரும் அந்த க்ரீமுக்கு வந்து. அது மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இந்த சைட் கேப்பில் இங்கே வந்து எனக்கு கேக் வெந்துருச்சுங்க. அந்த கேக்கை வந்துட்டு எப்படி கத்தி விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கேக் எடுத்துடலாம். அது மேலே வந்து நான் அந்த க்ரீம் அப்படியே அப்ளை பண்ணி, என்கிட்ட கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, சாக்கோ சிப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, அதனால் நட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதனால நட்ஸ் மட்டும் அப்படியே மேலே கட் பண்ணி தூவி விட்டேங்க. அப்புறம் ஹாப்பியாக கேக்கு கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.